ஒன்றாகும் ஒன்றோ இல், ஒன்றாகும் ஒன்றோ இல், ஒன்றாகும் ஒன்றோ இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒன்றாகும் ஒன்றோ இல் அப்படின்னு கொடுத்து அதற்கு பொருள் என்னன்னு கேட்பாங்க. அப்ப இந்த ஒன்றாகும் ஒன்றோ இல் அப்படின்னா என்ன பொருள்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல உள்ள பழமொழி இதுதான். முன்னாடி இருக்க கதை உங்களுக்கு புரியும். பாரி மடமகள் பான், அதாவது மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், அதாவது மழை வரல, அதனால பயங்கர ஒரு வறுமையான ஒரு காலம். அப்போ கூட பாரி மடமகள் பான் மகற்கு பாட்டு பாடக்கூடிய புலவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாணர்கள் இல்லையா, பாட்டு பாடி பரிசில் பெறக்கூடியவங்க. அவங்க தமிழ் பாடுறாங்க. அதுக்கு நன்கொடை கொடுக்க பாரி மகள்கள் போய் அந்த சாப்பாடு வைக்கக்கூடியதை திறந்து பார்க்கறாங்க. அதுல அரிசி இல்ல, தானியங்கள் இல்ல, ஏன்னா மாறி இல்ல, ஆனா பொண்ணு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை அள்ளி தானமாக கொடுத்துறாங்க. அப்போ ஒன்றாகும் ஒன்றோ இல், ஒன்றுமில்லாத வீடு அப்படின்னு ஒண்ணு எதுவுமே இல்ல, எல்லா வீட்லயும் ஏதாவது ஒன்னாச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பழமொழியும் சொல்லப்படுது, பாரி மகளிரின் கொடை சிறப்பும் கூறப்படுது. இதுதான் இதுல பொருள். அப்போ இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்னது? ஒன்றாகும் ஒன்றோ இல், ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். இதான் இதுல இருக்கக்கூடிய பழமொழி. இதைத்தான் கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது தான், அதனாலதான் ஃபாஸ்டா நான் நடத்திக்கிட்டே வரேன். வேகமா போறேங்கிறதுக்காக ஏற்கனவே படிச்சவங்க ரொம்ப ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு படிச்சிருவீங்க. புதிதா படிக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பிக்கப் பண்ணிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். மேபி சொல்றேன், ரொம்ப சுலபமானது தான். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சிடும், படிச்சிருவீங்க, புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுலபமான ஒரு ஏரியா தான். டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு வந்துடலாம். அதை தெளிவா இது பண்ணிக்கோங்க. வறண்டிருந்த, வறண்டு இருந்த, புகாவா உணவாக, மடமகள் அப்படின்னா என்ன பொருள் கேட்கிறேன். அது போல பதில் சொல்லுங்க இதற்கு. நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், திண்ணை. அப்போ இதுல மடமகள் என்ன அப்படின்னா கேள்வி கேட்டிருந்தோம், பதில் சொல்லுங்க. மடமகள் அப்படிங்கிறது என்ன பொருள் படுது அப்படின்னு பதில் சொல்லுங்க. என்ன பொருள் படுது? இளமகள். அடுத்து, நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல், கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். அதாவது தாமிருந்த கோடு குறைத்து விடல். இதுதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல், கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்மளோட ஆட்கள்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்களே போட்டு கொடுத்து அல்லது அவங்களே நம்ம பகை கொண்டு அல்லது துன்புறுத்துறது. இன்னைக்கு டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆட்களை நம்மளே போட்டு கொடுத்து அந்த மாதிரி இருக்கிறது எதற்கு சமமானது அப்படின்னா, ஒரு கிளையில தான் அமர்ந்திருக்கக்கூடிய கிளையை தானே வெட்டினா எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம். மரத்துல ஒரு கிளையில அமர்ந்துட்டு நான் அமர்ந்திருக்கக்கூடிய கிளையை வெட்டிட்டு இருக்காரு. ஒரு முட்டாள்தனமா அந்த மரத்தை வெட்டிட்டு இருப்பாங்கல்ல, ஏன்னா அதை வெட்டி முடிக்கும் போது தான் கீழே விழ போறது நம்ம தான், அதற்கு இணையானது அப்படின்னு இது பண்றாங்க. நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி அதை பொருள்படுத்துறாங்க. கவனம்.